அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் 16 கோடியில் ஒட்டஞ்சத்திரத்தில் சிஎஃப் கிறிஸ்துவ மருத்துவ ஐக்கிய மருத்துவமனைக்கு பக்கத்தில் போட்டிருக்கிற நடைமேடை. இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்கேன். நானும் பார்க்குறேங்க, ஒருத்தர் கூட இதில் மேலே ஏறி போகவங்களும் இல்லை, வர்றவங்களும் இல்லை. எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. 16 கோடிக்கு. அதாவது உங்களுக்கு வேலை பார்க்குற கான்ட்ராக்டர்களுக்கு வேலை கொடுக்கணும்னே நீங்கள் வேலை செலக்ட் பண்ணுறீங்களா? அவங்க கமிஷன் பார்க்குறவங்களே வேலை செலக்ட் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு எந்த அறிவாளி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னே தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற காய்கறி இந்த பழங்க விற்கிறவங்களுமே இந்த வண்டி நிறுத்துறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நானும் இங்கே இருக்கிற கடைக்காரங்க, ஆட்டோக்காரங்க எல்லார்கிட்டையும் பேசி பார்த்தேன். 16 கோடி வேஸ்ட். இப்படிமா மக்கள் பணத்தை அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ணுவீங்க அமைச்சரே, முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி அவர்களே? கொஞ்சமாவது யோசிச்சு திட்டங்களை எடுங்க. இந்த இடத்துல ஒரு சிக்னலை போட்டிருந்தா ரொம்ப கூட்டமான நேரத்தில் அவங்களே யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விளம்பரம். உண்மையிலேயே இவ்வளோ விளம்பர பிரியதாக இருக்கிறீங்க. நானும் பார்த்துட்டு எல்லாருமே இதில் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இதுல இவ்வளோ படியெல்லாம் வந்தீங்கன்னா ஏறி யாரும் வர்ற மாதிரி இல்லை. அதுவும் இன்னும் வேலை முடியாமையே அவசரமாக எலெக்ஷன் வருதுன்னு பேரை வச்சு திறந்துட்டீங்க. இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் திட்டங்களை ஒட்டஞ்சத்திரத்துக்கு கொண்டு வராதீங்க. எவ்வளவோ நம்ம விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய கிட்டத்தட்ட மிகப்பெரிய மார்க்கெட் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திர தொகுதிக்கு ஒரு சாஸ் ஃபேக்ட்ரி கொண்டு வந்திருக்கலாம். முருங்கை விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் எதுவுமே கொண்டுட்டு வந்ததில்லை. கண்ணுவெளிக்காரங்களாம் அதை விட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க உங்கள் மேலே. தயவுசெய்து அமைச்சர் அவர்களே, இனிமேலாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய, அது இனிமேல் நீங்கள் எடுக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்ததில் பயன்படாமல் போன விஷயத்தில் இந்த நடைமேடை ஒன்று.